இன்னைக்கு சில குழந்தைகள்லாம் பிறக்குது. பிறக்கும் பொழுது இந்த பூமியில பல சாதனைகளை செய்வதற்காக வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு பேருந்துல போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 2.5 வயசு குழந்தை அந்த பேருந்து விபத்துல மரணம் ஆயிடுச்சு. பேருந்து விபத்துல மரணம் ஆயிடுச்சு. எதையுமே அந்த குழந்தை இன்னும் இந்த உலகத்துல என்ன செய்யல, அனுபவிக்கல. அப்ப இந்த உலகத்துல எதையோ ஒன்ன பண்றதுக்காக வந்திருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாலேயே அதோடைய விதி முடிஞ்சிருதுன்னா அந்த இறப்பு யதார்த்தமான இறப்பு இல்ல, வேறு யாராலையும் என்ன செய்யப்படுகிறது, நிர்மாணிக்கப்படுகிறது. அது யாரால? நம்மளுடைய இறப்பு யாரால நிர்ணயிக்கப்படுகிறது? சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா நல்ல வசதியான வீட்டுல பிறப்பாங்க, பணக்கார வீட்டுல பிறப்பாங்க. அப்பா அம்மா பாத்தீங்கன்னா நல்ல எந்த வகையிலையும் செல்வ செழிப்புல குறைவில்லாத நபரா இருப்பாங்க. சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே பரதேசி வீட்டுல பிறக்கும். வீட்டுல அடுத்த வேளை கஞ்சி கூட வழி இல்லாத வீட்டுல என்ன பிறக்கும், குழந்தை பிறக்கும். சில பேரு பொறுக்கி இந்த உலகத்துல நாம இவன்லாம் மனுஷனான்னு கேட்கிறவனுக்கு ஒரு பிள்ளை என்ன செய்யும், பிறக்கும். ஒரு மிகப்பெரிய புண்ணியவாதிக்கும் ஒரு பிள்ளை பிறக்கும். அப்போ பிறக்கும் பொழுது நாம கையில அந்த பிறப்பு இருக்குதுன்னா நாம யாருக்கு தான் பிறப்போம்? நல்ல புண்ணியவாதி, நல்ல பணக்காரன், எல்லா விதமான செல்வம் உள்ளவனு தான் பிறப்போம். யாராவது ஒரு பொறுக்கிக்கு பிள்ளையா பிறப்போமா? அப்ப பிறப்பு யாரால தீர்மானிக்கப்படுகிறது? சரி, இப்ப சுருக்கமா பார்த்தா நம்மளுடைய பிறப்பு, நம்மளுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில நம்மளுடைய வாழ்வு, நம்மளுடைய இறப்பு, இந்த மூணும் யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? யாரு? கடவுளாலையா? அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்றாங்க இதுக்கு பதிலு? இதுக்கு கடவுள் தானே சொல்றாங்க. கடவுள் அப்படிங்கிறவர் தான் இந்த 3 விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல பாகுபாடு இருக்குமா? இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுளுக்கு எல்லா சக்தியும் இருக்குது. அதிக அளவு ஆற்றல் கொண்டவர், மிகப்பெரிய சக்தி கொண்டவர். எல்லாரையும் பணக்காரன் ஆக்கியிருக்கலாம், எல்லாரையும் செல்வந்தன் ஆக்கியிருக்கலாம், எல்லாரையும் ஒரே நிலையில இந்த உலகத்துல வாழ வச்சிருக்கலாம். வச்சு பிறக்கிற குழந்தைகள்லாம் ஒரே மாதிரி பிறக்கணும், ஒரே மாதிரி இறக்கணும். இப்படி இந்த உலகம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இதை ஆற்றவர் ஒருத்தர், அப்படித்தானே? ஆனா இது ஒரே மாதிரி இருக்குதா? இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்ப கண்டிப்பாக அது கடவுள்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் இருக்காரு, அப்படித்தானே? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப் ஒருத்தர் ஏற்கிறாரு, உங்க லைஃப் ஒருத்தர் ஏற்கிறாருன்னா ஒரே மாதிரி ஏக்குனா, ஒரு மேனேஜர் ஏற்கிறாரு, அவர் ஸ்டைல் எப்படி இருக்கும்? உங்களை ஏற்கிற ஸ்டைலும் இவரை ஏற்கிற ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இவரை நான் ஒரு மாதிரி ஏக்கிக்கிட்டு இருக்கேன், இவரை ஒரு மாதிரி ஏற்கிறேன்னா மேனேஜரே 2 டைப் ஆஃப் மேனேஜர் தான் இருக்கணும். அத மாதிரி நம்ம லைஃப்ல எல்லாரையுமே இண்டிவிஜுவலா ஏற்கிறதுக்கு இண்டிவிஜுவலா ஒரு கடவுள் இருக்கார். அப்படின்னு அந்த கோணத்துல பார்த்தா இந்த உலகத்துல எத்தனை கடவுள் இருக்காரு? ஒருத்தர் தான். நீங்க உங்களுக்கு தானே பார்க்கணும். உங்களை ஏற்கிறவர் தானே உங்களுக்கு முக்கியம். உங்களை ஏற்கிறது யாரு? ஒருத்தர். அந்த அம்மாவை ஏற்கிறது ஒருத்தர், உங்களை ஏற்கிறது. இப்படி பார்த்தாலும் கடவுள் எத்தனை தான்? நீங்க எதுக்கு அடுத்தவங்களை போய் எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களை ஏற்கிறவர் மட்டும் தானே உங்களுக்கு முக்கியம். அவரை எண்ணி பார்த்தா எத்தனை பேரு? ஒருத்தர். ஞான மார்க்கத்துக்குள்ள கூட்டு போறேன் சார், கொஞ்சம் புரியணும், தெளிவா புரியணும். 2வது, கடவுள் நல்லவர், அதிக வல்லமை கொண்டவர், அவருக்கு அளவு கடந்த சக்தி இருக்குது அப்படின்னா அவரு நமக்கு பாசிட்டிவான விஷயத்துக்கு மட்டும் தான் என்ன செய்யணும்? சப்போர்ட் பண்ணும். நாம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, நினைக்காத என்ன செய்யுது? நடக்குது. அப்போ கடவுள் அப்படிங்கிற செய்ய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்ல. அததான் ஞானிகள் என்ன சொல்றாங்க, ரிஷிகள் என்ன சொல்றாங்க, சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் உங்க யாரை என்ன செய்யல, ஏக்கல. உங்க பிறப்பை யார் நிர்ணயம் பண்ணல? கடவுள் நிர்ணயம் பண்ணல. உங்களுடைய வாழ்க்கை யார் நிர்ணயம் பண்ணல? கடவுள் நிர்ணயம் பண்ணல. உங்களுடைய இறப்பை யார் நிர்ணயம் பண்ணல? கடவுள் நிர்ணயம் பண்ணல. மீண்டும் இந்த பூமியில நீங்க பிறப்பீங்களா அப்படிங்கிற விஷயத்தை யார் நிர்ணயம் பண்ணல? கடவுள் நிர்ணயம் பண்ணல. ஆனா இந்த 4 விஷயத்தையும் நிர்ணயம் பண்றது நீங்க தான். யார்தான்? நீங்க தான். அதுதான் உங்களுடைய கர்மா, அதுதான் உங்களுடைய விதி. உங்களுடைய விதி பயணத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க? அனுபவிக்க போறீங்க.
அப்போ உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைக்கு 100% ரெஸ்பான்சிபிலிட்டி யார் தான்? நீங்க தான். கர்மானா யார் கர்மா? பக்கத்தில் உள்ள கர்மா உங்களை பாதிக்கல. யார் கர்மா தான் உங்களை பாதிக்குது? உங்களுடைய இண்டிவிஜுவல் கர்மா, உங்களுடைய சுய கர்மா தான் உங்களை என்ன செய்யுது? ஆட்டி படைக்குது. இப்போ நம்மளை இயக்கக்கூடிய அந்த சக்தி கடவுளா கர்மாவா? கர்மா. தெளிவாயிட்டீங்களா? நம்மளை இயக்கக்கூடிய சக்தி கர்மா. நம்மளை வழிகாட்டக்கூடிய சக்தி, அந்த கர்மாவை எப்படி ரிமூவ் பண்ணணும், அந்த கர்மாவை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு வழிகாட்டக்கூடிய சக்தி எது? இறை சக்தி. அப்படித்தானே? இறை சக்தி உங்களை என்ன செய்யணும்? வழிகாட்டி என்ன செய்யணும்? நல்ல பாதையில கூட்டிட்டு போய் கர்ம வினையில இருக்கக்கூடிய பாவ கர்மங்களை, நெகட்டிவான கர்மங்களை என்ன செய்யணும்? ரிமூவ் பண்ணி புண்ணிய கர்மங்களை, பாசிட்டிவான கர்மங்களை என்ன செய்யணும்? உங்களுக்கு ஏத்தி கொடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ நீங்க சொல்ற கடவுள் இறைவனா குருவா? குரு. நீங்க சொல்ற இறைவன் யாரு? ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. மாதா பிதா குருவை கண்டுபிடிச்சு இப்போ தெய்வத்தை கண்டுபிடிக்கணும். யாரு? நீங்க தானே. உங்க கர்மா தானே. இது யாரோட உதவியில தான் கண்டுபிடிக்க முடியும்? இதுவரைக்கும் தெய்வம் வெளியில இருக்குன்னு சொன்னீங்க. தெய்வம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது. இந்த தெய்வத்தை யார் உதவியில பாக்குறீங்க? இந்த தெய்வத்துல கரெக்ஷன் பண்ணணும்னா யாரோட உதவியில பண்ண முடியும்? குருவோட இதுல. அந்த குருவை நாம குருவாவே வச்சுக்கலாம். குரு எப்படி வச்சுக்கலாம்? இறைவனாவும் வச்சுக்கலாம். நம்ம வழிகாட்டுற குருவை அதைத்தான் சித்தர்கள் சொன்னாங்க. யார்தான் இறைவன்? யார்தான் கடவுள்? யார்தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு வழிகாட்ட போறா? யாரு? குரு. அப்ப நல்லா இன்னொரு விஷயத்தை புரியுற மாதிரி சொல்லுங்க. மாதா பிதா என்ன பண்ணாங்க? உங்களை படைச்சு இந்த உலகத்துல கொண்டு வந்து விட்டாங்க. குரு என்ன பண்ணாங்க? உங்களுக்கு உங்களை அடையாளம் காட்டினாங்க. உங்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரு, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு அடையாளம் காட்டினாங்க. கடவுள் உங்களுக்குள்ள நல்லதும் கெட்டதும் சேர்ந்த கர்மாவாக இருக்கிறார். அவர் தான் உங்களை என்ன செய்யறாரு? இயக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் போர்ஸ டெலீட் பண்ணி பாசிட்டிவ் போர்ஸ ஆக்டிவ் பண்றதுக்காக கைட் பண்ற ஒரு நபர் தான் யாரு? குரு. அவர் தான் இறைவனுக்கு ஒப்பானவர். அவர் தான் இந்த கர்மாவை என்ன செஞ்சிட்டு இருக்காரு? கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா உங்களை இயக்கிற சக்தி, அந்த இறை சக்தி, அதுக்கு பேர் என்ன? கர்மா என்ற நீங்க. கர்மா என்ற நீங்க. இந்த நிலை புரிஞ்சிருச்சா? இந்த நிலை புரிஞ்சாதான் அடுத்த நிலைக்கு போக முடியும். யாருக்கு புரியல, யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்க, நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். திரும்ப ஒரு தடவை சொல்லட்டுமா? அதாவது உங்களுக்கு இந்த பிறப்பு வந்துச்சு இல்லையா, இதுக்கு காரணமா இருக்கிற சக்தி, இந்த வாழ்க்கைக்கு காரணமா இருக்கிற சக்தி, இந்த இறக்கிறதுக்கும் என்னைக்கு நீங்க இறக்கணும், எப்படி இறக்கணும் முடிவு பண்ற சக்தி, இந்த இறப்புக்கு பின்னால மீண்டும் நீங்க பிறக்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற சக்தி, இது எல்லாம் ஒண்ணு இருக்குது. அதுதான் கர்மான்னு சொன்னோம். இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த கர்மா நம்ம வாழ்ற வாழ்க்கையில நமக்கு சாதகமாகிறதுக்கும் நமக்கு பாதகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை சாதகமாக்குறதுக்கு, பாதகத்தை ரிமூவ் பண்றதுக்கு ஒருத்தரோட உதவி தேவை. அந்த ஒருத்தர் யாரு? குரு நினைச்சா அவரு குரு, இறைவன் நினைச்சா அவர் இறைவன். இப்போ அந்த ஸ்தானத்தை தான் அவர் என்ன செய்யறாரு? ஃபில் பண்றாரு. மாதா பிதாக்கு அடுத்த ஸ்தானத்தை யார் ஃபில் பண்றா? குரு என்ற இறைவன் ஃபில் பண்றாரு. ஆனா நாலாவது ஸ்தானம் என்ன? தெய்வம். அந்த தெய்வம் யாரு? தெய்வம் குரு இல்ல, குருதான் தெய்வம். நான் சொல்ற அந்த மாதா பிதா குரு தெய்வத்தில் உள்ள தெய்வம் யாரு? நீங்க தான். நீங்க என்ன யாரு? உங்களுடைய சொல், உங்க செயல், உங்களுடைய எண்ணம், இப்படி இருக்கக்கூடிய பல பதிவுகள். இந்த பல பதிவுகள் அப்படியே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி மறுபடியும் உங்களை என்ன செய்யுது? ரீடைரக்ட் பண்ணுது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும், நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். 4 பேருக்கு நீங்க உபகாரமா இருந்தா உங்களுக்கு உபகாரம் தேடி வரும். 4 பேருக்கு நீங்க இடைஞ்சலா இருந்தா உங்களை இடைஞ்சல் பண்றவங்க தேடி வருவாங்க. இது எல்லாம் யாரால நிர்ணயம் பண்ணப்படுகிறது? தெய்வத்தால.
அப்படித்தானே? தெய்வம் என்ற கர்மா